எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் சித்தப்பா சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் அம்மா கிட்ட காட்டுறோம், அவங்க சொல்லுவாங்க மீடியெல்லாம். கோல்டாக இருக்குது பேச. எல்லாருக்கும் வணக்கம். இதனை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து சுபாஷ்கும் நிஷாக்கும் விருந்து என் தங்கச்சி வீட்டில். என்ன அதுக்காக வந்திருக்கோம்? ஆமாம், எங்களுக்கே தெரியாது, அதான் கேட்குறேன். இன்னைக்கு அவங்களுக்கு விருந்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. சரி வந்தோம். கூட நானும் சமையல் வந்திருக்கோம். சௌமியா மாஸ்டர் வந்து உள்ளே குக்கிங் வேலை பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஹெல்ப் வேலை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். மெயின் மாஸ்டர்லாம் உள்ளே இருக்காங்க, அவங்க சித்தியும் அவங்களும். அப்படியே இப்போ எல்லாரையும் காமிச்சிட்டு வரோம். சித்தி குளிச்சுட்டு இருக்காங்க தானே? இல்லை, உள்ளதாக இருக்காங்க. உள்ளதாக இருக்காங்க. சௌமியா தங்கச்சி வீட்டுக்காரி இவரு. அவர் தள்ளிங்கிறாரு. என்ன தள்ளுறாரு கேளுங்க அவருக்கு. என்னப்பா சாப்பிடுறீங்க? சௌமியா செஞ்சுட்டு வந்தா அதை சாப்பிட்டு இருக்காரு. சித்தப்பாக்காக செஞ்சு எடுத்துட்டு இருந்தா ஸ்பெஷலா ஒரு கேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அம்மா கிரீம்லாம் பார்க்கும்போது அது சாப்பிட்டு எப்படி இருக்கு? ஆப்பிள் கட் பண்ணது சூப்பரா இருக்கு. சொல்லியாச்சா? சரி, நான் உள்ள போயிட்டு என்ன பண்றாங்க பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆயா சமைச்சிட்டு இருக்காங்க. சௌமியா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதான் ஆல்ரெடி ஹாய் காமிச்சல. எத்தனை வாட்டி ஹாய் காமிப்ப? ஆயா என்ன செய்றீங்க? வாழைக்காய் வறுக்க வச்சுக்கலாம். இல்ல சமையல் மொத்தமா என்னன்னது? பிரிஞ்சிடா, வாழைக்காய் வறுவல், அப்புறம் வந்து சிக்கன் தொக்கு. ஓகே, அவ்வளோதாம்மா. முட்டை ஆம்லெட் பண்ணிட்டா? முட்டை ஆம்லெட் வேண்டாம். வேண்டாவா? உனக்கு வேணுமா? போதுமா? சௌமியா என்ன கேக்குறாளோ அதுதான். சௌமியா குவாட்டர் கோழி பிரியாணியா கேட்கும். 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் குழம்பிட்டு இருக்கீங்களா? இப்போ வந்து இப்போ யார் கொஞ்சிக்கு குழம்பிட்டு இருக்காங்க? என்னைய மறந்துட்டீங்க. மறப்பனா உங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வாங்கிட்டேன். சொல்லு. கொடுக்கலாமா? சௌமி சும்மா ஆக்டிங் தான் அதெல்லாம். எத்தினோட குத்தரல சொல்றோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்க என்ன தள்ளிட்டு இருக்கீங்க? என்னமா சிரிப்பு கலுக்குன்னு? இது என்னது? இதுவா சௌமி செஞ்ச கேக். பாரு சௌமிக்கு எவ்வளவு திறமை. சௌமியே சொல்லுங்க. இன்னைக்கு வந்து மெயின் டிஷ் வந்து வெஜ் பிரியாணி நான் தான் தாளிக்க போறேன். இங்க பாருங்க குண்டான தெரியாது, ஏன்னா குண்டா எனக்கு ஆயிட்டாது. இப்படி எட்டி பார்த்தா தான் இந்த எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கு. இனிமே தான் எல்லாம் போட்டு செய்யணும். செஞ்சுட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பிரியாணி? வெஜ். அம்மா என்ன வெடிக்குது. வெடிக்குது போடுறேங்க. அதனால ஷிஃப்ட் மாறிடுச்சு. இப்போ பிரியாணி கை விட்டு கை போயிடுச்சு. பிரியாணி மாஸ்டர் வந்துட்டாரு. இப்போ நான் பிரியாணி மாஸ்டர். ஜிம் மாஸ்டரா மாத்தி சொல்லிட்டோம். புஷ்அப் எடுத்துக்கா சொல்ல அப்புறமா. போட்டு காமிச்சு. நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? பிரியாணி மாஸ்டர் எவ்வளவு வர சொன்ன வேணா அசிங்கப்படுறீங்க. தெரியும், உங்களுக்கு தெரியுமா செக் பண்ணுங்க. நான் எக்ஸாம்ல கேள்வி கேட்டாலே கரெக்டா சொல்ல மாட்டேன். என்ன கூட்டு வந்து கேள்வி கேக்குறீங்களா? சித்தப்பாவோட கை போக்குவோம், எப்ப ஏற்றி கேட்டாலும் கை நக்குவோம் சொல்லணும். கை நக்குவோமா? ஏன்னா புதுசா இருக்கு. டேஸ்ட் சம் உழந்துற போற உள்ள. அப்படிதான் இருக்குது. எனக்கு கிணறு ஏத்தி. ஆமா, இவ்வளவு பெரிய குக்கரா? கிணறு இப்படி இருக்குமா? கிணறு இப்படியா இருக்கும்? நீ வந்தியா வீடியோல நிஷா? வந்துட்டேன். ஃபர்ஸ்டே வந்தாச்சு. அப்புறம் இன்ட்ரோ அவதான் கொடுத்துருக்கான். இருப்பது எப்படி என்பது என் பொண்டாட்டி செஞ்சு காமிச்சு. இப்படிதான். இப்ப சாப்பிடுவது எப்படி நீங்க செஞ்சு காட்டுவீங்க? அவன் வருவாங்க ஃபாஸ்டா. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உடைஞ்சிரும் போலயே, ரொம்ப குட்டியா இருக்கு. உடஞ்சிருச்சு. சட்னி ஆயிடுச்சு. ஞாபகம் வீடியோ எடுத்துட்டு நீ அதனால வர மாட்டேங்குது. என்னடா முடிச்சுட்டான் அவன். அவனுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்தல, எனக்கும் கொடுக்கணும்ல. நான் எவ்வளவு நிமிஷம்? நீங்க ஜிம் பாடில நீங்க அப்படியே சாப்பிடணும் சாமி. நீங்க ஜிம் பாடி. ஆமா ஜிம் பாடி.
சூடா இருக்க போல சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கு. ஐயோடவா நெத்தோடவா இல்ல தம்பிமா இருமா நீ இது நார்மலா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐயோ கை மனுஷனாங்களே வெற்றி 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 முழுங்கறி காமிங்க. முழுங்கதுக்காக கேமரா வாய்க்குள்ள விட்டு கேமரா வாயில் விட்டு உடல் வரைக்கும் போவீங்க போல. ஐயோ மோசமான பசங்க. பிரிஞ்சி நெக்ஸ்ட் கை மாறிடுச்சு இந்த சைடு. மாஸ்டர் மாரியா பிரிஞ்சி வருதா இல்லையான்னு தெரியல. பிரிஞ்சு வருதா இல்ல பிரிஞ்சு வருதான்னு தெரியல. மசாலாஸ்லாம் போட்டு ரெடியா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. முட்டை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யார் போட்டது? எங்க அக்கா போட்டதாச்சு. நல்லா தான் இருக்கு. அது சரி நீ போட மாட்டல. தோசையில என்னென்ன வெரைட்டி சொல்லி கொடுங்கப்பா. சுபாஷ் சமையல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கேரட் தோசை, தக்காளி தோசை, ஆட்டு தோசை, தக்காளி தோசையா? பப்பாளி பழ தோசை, ஆமா நைட்ல வெட்டினா ஆபி தோசை போடா. எல்லா தோசையும் போட்டு தருவாரு. செஃப் பட்டு கம்மனா இருங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம கூட தான் எல்லாம் தெரியும் நினைக்கூடாது. அவர் என்னென்ன தோசையும் சொல்றாரு. நான் கத்துக்கு வந்து உங்களுக்கு வீடியோல போடுறேன். அம்மா நீ எல்லாம் காலி பண்ணா அப்புறம் விட்டு பேசுமா. அம்மா நீ சூப்பரா இருக்கு பிரியாணி. பிரியாணி செம்ம டேஸ்ட். செஞ்சவங்க அவங்களே சொல்லிடுவாங்க. வாழைக்காய் வந்து நம்ம வந்து சாதாரண மிளகாய் தூள் போட்டு செய்வோம்ல. இவங்க அப்படியே தக்காளி வெங்காயம் வதக்கி வாழைக்காய் வதல போட்டு வதக்கி மிளகாய் தூள போட்டு எண்ணெயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தவால எண்ணெய் ஊற்றி வறுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு டேஸ்ட். உப்பு மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அதை ஃப்ரை பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம சேனல் இது ஒரு வீடியோவை போடுறேன். போடுங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்க கருத்து ஏதாவது இருக்கா? இல்ல வேணாம். அவங்க சாப்பிடாம பேசினாலே 1/2 மணி நேரம் ஆகும். திருப்பி இல்ல பேசலன்னு சொன்னீங்கன்னா அவங்க 2 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. வீட்டுல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு சொல்லி சௌமியா சொல்லிட்டா போனோம்னா அக்கா இலை போட்டு சொல்லுப்பா சித்திய வேணாம்பா. அப்பதான் சித்தி அக்கா அணி சாப்பிட்டு எதுக்கு சாயங்காலம் ஆகும் அப்படின்னுட்டா. பச்சடி வைங்களா? சாமி கொஞ்சம் வந்து ஒயிட் ரைஸ் போட்டுக்கோங்க. என்ன பண்றீங்க? சித்தப்பா கவர் பண்ணிட்டு இருக்கேன். சித்தப்பா கார்பரேட்டா? நான் போடு. நானே போடு. நான் போடு. அப்புறம் ஒயிட் ரைஸ். நான் போட்டு வரேன். அத நீ சொல்ல கூடாது. நான் தான் சொல்றேன். இல்ல டேய், ஓடி தொந்து விடாத. ஊட்டி ஊட்டி சாப்பிட்றாங்க புருஷனும் பொண்டாட்டி. அங்க பாருங்க வெக்கத்தை அவளுக்கு. அங்க வருவேன். நானும் ஊட்டும் போது எடுப்பேன். யாருக்கு ஊட்டும் போது? உங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கு ஊட்டும் போது நான் எடுப்பேன். என் புருஷன் இது வரைக்கும் எனக்கு சோறு ஊட்டினதே இல்லையே. நான் தான் என் புருஷனுக்கு ஊட்டுவேன். இந்த குழந்தைக்குள்ள எவ்வளவு ஒரு ஏக்கம் இருக்கு. இதே நம்ம தீர்க்கணும். மாங்கல்யத்துக்கு தான் சொல்லுவாப்பா. லட்சுமிங்களா காலில் விழுந்து ஆசீர்வாதம் முதல்ல வாங்கினே அப்புறம் எடுங்க. காலில் விழுங்க. 2 பேரும் ஒண்ணா நில்லுங்க. இது ஒரே வெறும் சொல்லு. அப்படியே ஒண்ணே இல்லை. நீங்க பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ இவரு கொஞ்சம் கொடுத்துருக்கமா பூ பூ நன்றி. இது கொண்டா, இது கொண்டா. ஐயோ ஞாயா நீ சூம் வச்சுட்டே இருக்க போதும் ஆஃப் பண்ணியா. இதெல்லாம் வந்து கிடைக்குது கஷ்டம். சீக்கிரமா என்ன வாங்குறானே? என்ன வாங்குறானே? நம்ம சேர்ந்து மொத்தமா விளையாடுறீங்க. என்ன பேசுனீங்க கீழே உட்காந்து? ஏதாவது கேம் ஏதாவது விளையாடுறீங்களா? கீழே உட்காந்து என்ன பேசுறாங்க? வாங்கிட்டு தட்டை வாங்கிக்கோ. ஏத்துறாமா? என்ன நினைக்கிறீங்க? ஏம்மா வாடா. அம்மே. நீ ஆயக்கால வந்து ஆசீர்வாதம் இங்க. கேமரா சீரை நல்லா கலனம். சீக்கிரம் அவனா ஒரு அடிமை மாட்டட்டும். அடிமை மாட்டட்டும்.
எப்போ வந்தீங்க நீ அம்மே வெஜ் தாண்டி ஆகணும். கட்டிப்புடி வைத்தியம் இதுக்கு பேரு. நீங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிங்க. அவ்வளவுதான். ஆமா, advance happy new year. ஆனா வீடியோ வரதுக்குள்ள happy new year முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்ல இருந்து ஃபுல்லா லாக் எடுக்கலாம்னு நினைச்சா எடுக்க முடியல. ஏன்னா கேமரா மறந்து வீட்ல வச்சுட்டு வந்துட்டான் சுபாஷ். அப்புறம் ரிட்டர்ன் போய் எடுத்துட்டு வந்தான். நாங்க முடிஞ்ச அளவுக்கு இப்ப தங்கச்சி வீட்டுல இருக்கிறவங்கள சிம்பிளா ரொம்ப பெருசா காமிக்க முடியல. ஆனா சூப்பரா விருந்து வச்சாங்க, நல்லபடியா சாப்பிட்டோம். என் தங்கச்சி மாமியார் மாமனாரு, தங்கச்சி வீட்டுக்காரு. ஆல்ரெடி இந்த குட்டி வார்த்தை தெரியும். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பாய். பாய் பாய் சொல்லுங்க.